நேற்று நைட்டு மாநகரம்னு படம் பார்த்து வந்தேன். உள்ளூரில் வேலை செஞ்சால் எவனுமே மதிக்க மாட்டேங்கிறான், மெட்ராஸில் வேலை அங்கே தான் கை நிறைய சம்பளம் அப்படின்னாத்தான் மதிக்கிறேன் அப்படின்ட்டு மெட்ராஸுக்கு வேலைக்கு வர்ற ஒருத்தன். அவனுக்கு ஊரில் லவ்வில் பிரச்சனை. அந்த மெட்ராஸில் இருந்துக்கிட்டு நீ என்ன கோளாறு சொல்கிறது, நாங்கள் வேலைக்கு போகிறப்ப போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்டாவது போய் 7.5 எடுத்துகிட்டு வர்ற இன்னொருத்தன். அவனுக்கு லவ்வே பிரச்சனை. இப்போ மகனுக்கு இழப்பு இருக்குது, அதை போய் மெட்ராஸில் போய் ஆஸ்பத்திரியில் காட்டினா சரியாகி போயிடும், அது வரைக்கும் நான் மெட்ராஸில் குடியிருக்கேன் அப்படின்ட்டு வர்ற ஒரு கார் டிரைவர். காரை வாடகைக்கு வர்ற ஒருத்தவர் வாடகை கொடுக்கலைன்னா பிள்ளையை கொடுத்து தூக்கி வச்சுட்டு மிரட்டுற அந்த கேங்கு. பிள்ளையை மட்டுமே தூக்கி வச்சுட்டு மிரட்டி பணம் கொடுக்குற இன்னொரு கேங்கு. இப்படி 2-3 கேங்கு, ஒரு 4-5 ஆள். இவங்க எல்லாத்துக்குள்ளே நடக்கிற 2 நாள் சம்பவம் தான் இந்த படம். முதல்ல வெறும் அரைச்சமாகவே அரைச்சி நமக்கு ஊத்தாப்பம் போடாமல் புதுசாக கதை சொல்கிறேன் அப்படின்ட்டு நம்ம உசிரையும் வாங்காமல் புதுசாகவும் கதையை சொல்லி அதை நமக்கு பிடிக்கிறது மாதிரியும் சொன்ன அந்த டீமுக்கு முதல்ல நமக்கு வாழ்த்துக்கள். என்னென்னா படம் ஆரம்பித்து அரை மணி நேரத்தில் கிளைமேக்ஸுக்கு மாதிரி ஒரு படவடப்பு நமக்கு வந்துடுது. அந்த படவடப்பை படம் முறிகிற வரைக்குமே நமக்கு மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கிறது தான் படத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டு. அது எல்லா கேரக்டரையுமே வரிசையை அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு பொன்னம்பலம் பொங்கப்பானைக்குள்ளே மண்டையை விட்டது மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அந்த பிரச்சனையிலேருந்து ஒவ்வொரு ஆளாக வெளியே வர்றது மாதிரி சுவாரஸ்யமாக ஒரு திரைக்கதை அமைச்சது ரொம்ப புதுசாக இருக்குது. இது ஏற்கனவே இந்த வந்த வானம் படத்தினுடைய இது மாதிரியே தெரிஞ்சால் கூட அதில் கதை சொல்கிறேன்னு நம்ம காதை திருப்பானுங்க. முழுக்க முழுக்க ஒரு ஜாலியாக கதைன்னு சொல்லாமல் அந்த 4 பேர்த்து அவங்களுக்குள்ளே நடக்கிற சம்பவங்கள் மூலமாகவே நகட்டி கொண்டு போயிருக்கிறது அதுதான் தனிச்சிறப்பு. இந்த படத்தில் ஹீரோன்னு யாருமே தனியாக இல்லை. படத்தில் வர்ற எல்லாருமே முக்கியமான ரோல் தான். அந்த ஹீரோன்னு சொல்லணும்னா நம்ம வழக்கையின் 18 கீழ் 9 நடிச்சார்ல சிரி, அவருக்கு பாவம் என்ன பிரச்சனை இல்லை. படத்துக்கு ஒன்றும் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறாரு, இல்லாட்டி ரவுடிகிட்ட மாட்டிக்கிறாரு. முதல்ல அவரை கூட்டு போய் சத்குருவிட்ட சொல்லி போய் மந்திரிச்சு இடுப்பில் ஒரு தாயத்தை ஒன்று கட்டி, மற்றபடி தனியாக அப்படின்னு சொல்கிறதுக்கு சொல்லிட்டு போனோம்னா ஒரு 3 மணி நேரம் அந்த படத்தை பற்றி பேசலாம். எல்லாருமே அவ்வளவு யதார்த்தமாக அவ்வளோ இன்வால்மெண்ட்டோடு நடிச்சிருக்காங்க. மியூசிக் டைரக்டரு, கேமராமேனு, எடிட்ரு, இந்த படத்தோட டைரக்டரு, இந்த 4 பேர்ட்டுமே ஒரு வெறி தெரியுது. தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய இடம் காத்துக்கிட்டு இருக்குது. படத்தில் எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த வேலையை சூப்பராக செஞ்சு நடிச்சிருந்தா கூட எல்லாத்தையும் கடைசியில் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஆள் இருக்காப்புல, நம்ம முண்டாசுப்பட்டி முனிஷ்காந்த். என்னையா மனுஷன் இருந்தாலும் அந்த ஆள் தலை காட்டுற எல்லா சீனுமே தியேட்டரே வெடிக்குது. அந்த ஆள் வாயை திறந்தாவே எல்லாரும் சிரிக்கிறான். காமெடிக்கு பஞ்சம். இந்த சூரியெல்லாம் அவர் காமெடின்னு சொல்லிக்கிட்டு நம்ம சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். காமெடிக்கு பஞ்சமான அந்த நேரத்தில் ஒரு சரியான ஒரு தரமான ஒரு காமெடி அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். துப்பாக்கி சத்தம் கேட்டால் கூட எவனை எட்டி பார்க்குறது மாதிரி உள்ள அட்மாஸ்பியர்லாம் ஒன்றும் காணாம். கேட்டால் எல்லோரும் தூங்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கன்று சவுண்டு கூட எந்திரிக்க மாட்டேன். இது எப்படின்னா யதார்த்தமாக நடந்தது மாதிரி இல்லை. இந்த ஷூட்டிங்க்கு நாங்கள் ஆர்டர் வாங்கிட்டோம், எல்லோரும் கதவை பூட்டிட்டு உள்ளே இருக்குன்னு சொல்லி வச்சு எடுத்தது மாதிரி தான் இருக்குது. அப்புறம் இவங்க மந்தவெளி, மயிலாப்பூர், அடையாறு அப்படி இப்படின்னு சுற்றி காமிச்சா கூட இதில் ஒரு 25 கேரக்டர் அந்த 4 வீதியை சுற்றி வர்ற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. அது ஏன்னு தெரியல. இதெல்லாம் கேள்வி தான், குறையெல்லாம் கிடையாது. இங்கே திருப்பூரில் மல்டிப்ளெக்ஸில் கூட ஒரே ஒரு சோதனை போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி படங்களெல்லாம் நம்ம போய் பார்க்கல, நம்ம என்கரேஜ் பண்ணலைன்னா கமர்ஷியலுங்கிற பேரில் கண்ட கர்மத்தை கொண்டு வந்து நம்ம தலையில் கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இந்த மாதிரி அப்பப்போ நல்ல படம் வந்தாலும் மறக்காமல் பார்க்குறத நம்ம அது கொடுக்குற சப்போர்ட்டு. எப்பயும் போல் இந்த மாதிரி படங்கள்லாம் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. நல்ல நல்ல படங்கள்லாம் ஆஹா தமிழ் சினிமாவுக்கு ஒளி கிடச்சிருச்சு, ஜெயிக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். அப்படி லாரன்ஸ் மாதிரி ஆளுங்க இதில் எப்படின்னு ஏறியேன் அப்படின்னு மேண்டில் உடச்சி விட்ருவானுங்க. அப்படிலாம் இல்லாமல் இந்த மாதிரி படத்தை நம்ம சப்போர்ட் பண்ணணும். கருத்து அப்படின்னு படத்தில் எதுவும் கிடையாது. 2 மணி நேரம் ஒரு சம்பவத்தின் மூலமாக ஒரு அருமையான என்டர்டெயின்மெண்ட் விரும்புகிறவங்க இந்த படத்துக்கு கண்டிப்பாக போகலாம்.